தேர்தல் முடிந்த பிறகு பெட்ரோல் டீசல் விலை உயரும் என பரவும் தகவலுக்கு மத்திய அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தும் திட்டம் தற்போதைக்கு இல்லை என்று மத்திய பெட்ரோலியத்துறை இணை செயலாளர் சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். வெப்ப அலையிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாநில அரசுகளுக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. வெப்ப அலை பாதிப்பில் இருந்து ஏழைகள், தொழிலாளர்கள், முதியவர்கள், குழந்தைகள், சிசுக்கள் மற்றும் வீடற்றோரை பாதுகாக்க வேண்டும் எனவும் அதற்கு தேவையான தங்கும் இடங்களை ஏற்படுத்த வேண்டும் என்றும் மாநிலங்களுக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அதில் கடந்த 2019 முதல் 2023 வரையிலான காலகட்டத்தில் வெப்ப அலையால் 3712 பேர் உயிரிழந்துள்ளதை ஆணையம் சுட்டிக்காட்டியுள்ளது. வெப்ப அலை பாதிப்புகளை தடுக்க எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்யவும் மாநில அரசுகளுக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ஹீட் ஸ்ட்ரோக் என்ற வெப்ப பக்கவாதத்தால் பாதிக்கப்படுபவர்களுக்கு சிகிச்சை அளிக்க சிறப்பு வார்டு அமைக்கப்பட்டுள்ளது. ஏசி வசதி, வென்டிலேட்டர், ORS கரைச்சல் மற்றும் அவசரகால மருத்துவர்கள் என அனைத்து அத்தியாவசிய உபகரணங்களுடன் முதற்கட்டமாக 5 பிரத்யேக படுக்கைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இதேபோல் தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. டெல்லி, பஞ்சாப், ஹரியானா உள்ளிட்ட வட மாநிலங்களில் கோடை வெயில் சதமடித்து வரும் நிலையில் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக டெல்லி அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. டெல்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் முதல் 45 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகி வருகிறது. இந்த வெப்ப அலை வரும் 3ஆம் தேதி வரை நீடிக்க வாய்ப்புள்ளதால் மதியம் 1 மணி முதல் மாலை 4 மணி வரை பொதுமக்கள் வெளியே செல்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக கட்டுமான தொழிலாளர்களுக்கு இந்த நேரங்களில் கட்டாய ஓய்வு அளிக்க டெல்லி அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்தியாவில் அரசியல் லாபத்திற்காக மொழி பிரிவினைவாதம், சாதி பாகுபாடு போன்ற பிரிவினைகள் தூண்டப்படுவதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். சிக்கிம் மாநிலத்தின் 50வது பொன் விழாவை முன்னிட்டு காங்டாக்கில் நடைபெற்ற நிகழ்வில் சுமார் 4000 கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர், சிக்கிமும் வடகிழக்கும் நமது நாட்டின் முக்கிய பகுதிகள் மட்டுமல்ல, இந்தியாவின் அஷ்டலட்சுமி என பாராட்டினார். இதனால் சிக்கிம் போன்ற வடகிழக்கு எல்லை மாநிலங்களில் வேகமாக வளர்ச்சி அடைய மத்திய அரசு நேரடியாக நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். நாட்டில் அரசியல் சுயலாபத்திற்காக மொழி, சாதிய பாகுபாடு மூலம் பிரிவினை தூண்டிவிடப்படுவதாக சாடிய பிரதமர் மோடி, சிக்கிமில் இதற்கு முன் ஆட்சியில் இருந்தவர்கள் வளர்ச்சி பணிகளை மேற்கொள்ளவில்லை எனவும், ஆனால் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் சிக்கிமின் வளர்ச்சி மீண்டும் வேகம் பெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டார். தெற்காசியாவில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு உயர வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இரட்டை இலக்க வளர்ச்சி என்ற சாதனையை திமுக அரசு நிகழ்த்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், திமுக அரசுக்கு துணை நின்ற தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார். மேலும் தமிழகத்தின் போட்டி என்பது மற்ற இந்திய மாநிலங்களுடன் அல்ல என்றும் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நாளை காலை 10:30 மணி அளவில் புகழ்பெற்ற ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்ய உள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் பணிகள் நிறைவடைந்த நிலையில் விஜய் ஆன்மீக பயணங்களை மேற்கொண்டு வருகிறார். சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் மதுரை சென்றடைந்த அவர் அதிகாலை திருச்செந்தூர் சுப்பிரமணிய கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தார். திருச்செந்தூர் தரிசனத்தை தொடர்ந்து நாளை காலை ஸ்ரீரடியில் உள்ள சாய்பாபா கோயிலில் அவர் வழிபாடு நடத்த உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் முத்துராமையர் மண்டபத்தில் கன்னி ஊஞ்சலாடி வந்தனர். தொடர்ந்து திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி, தெய்வானை மற்றும் மணமகளின் சகோதரராக கருதப்படும் பவளக்கனிவாய் பெருமாள் முன்னிலையில் மணமேடையில் எழுந்தருளினர்.
அதிகாலை 8:35 மணி முதல் 8:59 மணிக்குள் ரிஷப லக்னத்தில் மீனாட்சி அம்மனுக்கு மாங்கல்ய நான் சூட்டப்பட்டது. அதே நேரத்தில் பெண்களும் பக்தி பூரிப்புடன் மாங்கல்யங்களை அணிந்து கொண்டனர். திருக்கல்யாணம் முடிந்தவுடன் பாரம்பரிய முறைப்படி பக்தர்கள் மொய் எழுதி பிரசாதம் பெற்றுக் கொண்டனர். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடி கொடுத்துள்ள தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் திரையுலக மறுசீரமைப்பு தொடர்பான விளக்க கடிதத்தை வெளியிட்டுள்ளது. முன்னணி நடிகர்கள் மற்ற மாநிலங்களைப் போலவே வருவாய் பகிர்வு முறையில் நடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை 2023ஆம் ஆண்டு முதல் வலியுறுத்தி வருவதாகவும், ஆனால் நடிகர் சங்கம் இதுவரை எந்த முடிவும் எடுக்காமல் காலம் கடத்தி வருவதாகவும் தயாரிப்பாளர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. நடிகர் தனுஷ், சிலம்பரசன் உள்ளிட்ட நடிகர்கள் மீதான புகார்கள் இன்னும் தீர்க்கப்படாமல் நிலுவையில் உள்ள நிலையில் தங்களின் கோரிக்கைகளை நடிகர் சங்கம் கண்டு கொள்ளாததால் பெரும் பொருளாதார இழப்பு ஏற்படுவதாக தயாரிப்பாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாகவே அடையாள வேலை நிறுத்தம் செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும், நடிகர் சங்கம் உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு வராத பட்சத்தில் போராட்டம் தொடரும் என்றும் தயாரிப்பாளர் சங்கம் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினம் அருகே $15 பில்லியன் மதிப்பிலான கூகுள் செயற்கை நுண்ணறிவு தரவு மையத்திற்கு முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அடிக்கல் நாட்டினார். 1 ஜிகாவாட் திறன் கொண்ட இந்த தரவு மையம் இந்தியாவின் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு வளர்ச்சியில் மிக முக்கியமான மைல்கல்லாக கருதப்படுகிறது. Please put your hands together for this historic moment. Ladies and gentlemen, Google Cloud India AI Hub at Tarluvada, Andhra Pradesh. $15 బిలియన్ భారీ పెట్టుబడితో గూగుల్ భారతదేశంలో చేపడుతున్నటువంటి అతిపెద్ద డిజిటల్ మౌలిక సదుపాయ ప్రాజెక్టుల్లో ఇదొకటి కావడం నిజంగా విశేషం. தார்லுவாடா உள்ளிட்ட பகுதிகளில் 600 ஏக்கர் பரப்பளவில் அமையவுள்ள இந்த மையம் மேம்பட்ட AI கிளவுட் மற்றும் தரவு சேமிப்பு வசதிகளை வழங்க உள்ளது. வரும் காலங்களில் ஆந்திராவை சுமார் 6.5 ஜிகாவாட் திறன் கொண்ட உலகளாவிய தரவு மையமாக நிலைநிறுத்துவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் என மாநில அரசு கூறியுள்ளது. பாகிஸ்தான் அதிபர் ஆசிப் அலி சர்தாரி சீனாவுடனான பொருளாதார மற்றும் வர்த்தக உறவுகளை மேம்படுத்தும் நோக்கில் அந்நாட்டிற்கு 1 வார கால பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக ஹூனான் மாகாணத்தில் உள்ள முன்னணி தொழில் நிறுவனங்களை சந்தித்த அவர் உள்கட்டமைப்பு மற்றும் விவசாய துறையில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தினார். அப்போது கடல் நீரை குடிநீராக்குதல் மற்றும் விவசாய நவீனமயமாக்கல் உள்ளிட்ட பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இரு நாடுகளுக்கும் இடையிலான தூதரக உறவின் 75வது ஆண்டை கொண்டாடும் விதமாக இந்த பயணம் அமைந்துள்ளது. ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் உருவாகியுள்ள கருப்பு படத்தின் கருப்பா கூட வா பாடல் வெளியானது. சாய் அபயன்கர் இசையமைத்துள்ள இந்த பாடல் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1040 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் 14,100 ரூபாய்க்கும் 1 சவரன் தங்கம் 1,12,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உழைப்பாளர் தினத்தையொட்டி தமிழகத்தில் மே 1ஆம் தேதி டாஸ்மாக் கடைகள் மூடல். தவறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொடைக்கானலில் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் அமைச்சர்கள் ஆலோசனை. மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாகும் நிலையில் அமைச்சர்கள் ஐ. பெரியசாமி, சக்கரபாணி ஆகியோர் ஆலோசனை நடத்தினர். தேர்தலில் வெற்றி தோல்விகளை சகஜமாக எதிர்கொள்ளும் மனப்பக்குவம் இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இருக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி கிருபாகரன் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இளைஞர்கள் தங்கள் தலைவர்கள் தோற்றால் தவறான முடிவுகளை எடுத்துவிடக் கூடாது என்றும் கவலை தெரிவித்தார். சிலர் மாயையில் இருக்கிற ஒரு போது
சோஷியல் மீடியாவில் தெரியுது. குழந்தைகள், எஸ்பெஷலி குழந்தைகள், இளைஞர்கள் எல்லாம் இந்த மாதிரி தன்னுடைய தலைவர் தான், இது கட்சிக்கு அப்பாற்பட்டு நான் சொல்கிறேன், இந்த கட்சி அந்த கட்சி என்று சொல்லவில்லை, தன்னுடைய தலைவர் தான் வெற்றி பெற வேண்டும், தன்னுடைய கட்சி தான் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த ஒரு கால் வெற்றி பெற்றால் கொண்டாடி விடலாம், வெற்றி பெறவில்லை என்றால் தாழ்வுகின்ற மனநிலை வேண்டும். அந்த தாழ்வுகின்ற மனநிலை இப்பொழுது இருக்கின்ற இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இருக்கின்றதா என்பது சந்தேகம் இருக்கிறது. யாரும் எந்தவித எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்ஸ் எடுக்கக்கூடாது என்று எல்லா அரசியல் தலைவர்களும் அறிக்கை வெளியிட வேண்டும். எப்படி ஓட்டு கேட்டார்களோ அதே போன்று இளம் தலைமுறை அவர்களுடைய அறிக்கை முக்கியமானது. ஏன்னால் அவர்கள் சொன்னா தான் கேட்பார்கள். அதே போன்று சினிமா நடிகர்களுக்கு ஒரு பெரிய ரசிகர்கள் பட்டார் உண்டு. எல்லா சினிமா நடிகர்களும் அவர்கள் சொல்ல வேண்டும், குடும்ப உறுப்பினர்கள், குழந்தைகள் எப்படி நடந்து கொள்கிறார்கள், இளைஞர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும், அவர்களை கண்காணிக்க வேண்டும். தேவைப்பட்டால் மருத்துவ உதவியை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அது விஜய் என்று சொல்லவில்லை, எல்லாருக்கும் சம பங்கு உண்டு. அதுதான் யாரும் தயவு செய்து ஒரு கட்சியை சார்ந்தோ ஒரு கட்சியை எதிர்த்தோ நான் இதை சொல்லவில்லை. தயவு செய்து அது மட்டும் நான் சொல்றேன். கேஸ் தட்டுப்பாட்டை விட வேலையாட்கள் பற்றாக்குறை மிகவும் சவாலாக உள்ளது என தமிழ்நாடு ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்தின் கௌரவ தலைவர் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். வேலையாட்கள் தமிழ்நாட்டில் வேலைக்கு ஆட்கள் கிடைக்கிறதில்ல. அதனால் வடநாட்டிலிருந்து இங்கே ஆட்கள் வந்துட்டுருக்காங்க. வடநாட்டு ஆட்கள் இங்கே வரப்போ என்ன பிரச்சனைனா, வாடிக்கையாளருக்கும் அவருக்கும் மொழி தகராறு. ஏன்னா அவர் ஹிந்தியில் பேசுவார், இவர் தமிழில் பேசுவார். இரண்டாவது, நம்ம ஊரில் நம்மளுடைய கலாச்சாரத்தை புரிஞ்சுட்ட நம்மளுடைய மண்ணின் மைந்தர்கள் வேலை செஞ்சால் அழகாக இருக்கும். ஆனால் அதுக்கான ஆட்கள் இன்றைக்கி இல்லை. அதனால் கேஸை விட மிகப்பெரிய பிரச்சனை இதுதான், ஆட்கள் தான். கேஸ் தட்டுப்பாடு இப்போதைக்கு நீங்காது, இது இன்டர்நேஷ்னல் பிரச்சனை. நம்ம உடனடியாக ஆல்டர்னேட் ஃபியூவலுக்கு போகணும். ஆல்டர்னேட் ஃபியூவலுங்கிறது இண்டக்ஷன் அடுப்பு வருது. இப்போ சமீபத்தில் ஒருத்தர் தண்ணீரில் ஹைட்ரஜன் அடுப்பு செய்கிறாரு. இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா சோலார் ஹீட்டட் அடுப்பு செய்கிறாங்க. அது மாதிரி ஆல்டர்னேட் ஃபியூவலுக்கு தான் போகணுமே ஒழிய ஒன்று இல்லைங்கிறக்கோசரம் இந்த இண்டஸ்ட்ரியை நடத்தாமல் விட்டுறக்கூடாது. உணவு ரொம்ப அவசியம். தண்ணீர் தேங்கி இருப்பது, கொசு ஒழிப்பு தொடர்பாக அளிக்கப்படும் புகார்கள் மீது 48 மணி நேரத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தாய்லாந்திலிருந்து கடத்தி வரப்பட்ட 10 கோடி ரூபாய் மதிப்பிலான உயர் ரக கஞ்சாவை சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். பாங்காக்கில் இருந்து வந்த 34 வயது இளைஞரின் சூட்கேஸில் 23 பார்சல்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 10 கிலோ 700 கிராம் ஹைட்ரோபோனிக் கஞ்சாவை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். பிடிபட்ட இளைஞரிடம் நடத்திய விசாரணையில் அவர் ஒரு பட்டதாரி என்பதும் வேலையில்லாத விரக்தியில் கடத்தல் கும்பலுக்கு குருவியாக செயல்பட்டதும் தெரியவந்தது. கடத்தல் கும்பலின் பின்னணியில் உள்ள முக்கிய நபர்கள் குறித்து சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் எரிவாயு சிலிண்டர் குடைப்பதில் ஏற்பட்ட தாமதத்தால் ஆத்திரமடைந்த வாடிக்கையாளர் கேஸ் ஏஜென்சி பெண் ஊழியர் மீது மேஜையை தள்ளிவிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாக்பூர் சிவில் லைன் பகுதியில் உள்ள ஹிந்துஸ்தான் கேஸ் ஏஜென்சியில் சிலிண்டர் வழங்க தாமதமானதால் வாடிக்கையாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஆத்திரமடைந்த ஒருவர் அங்கிருந்த மேஜையை பெண் ஊழியர் மீது தள்ளிவிட காயமடைந்த அந்த ஊழியரும் பதிலுக்கு பொருட்களை வீசி எறிந்ததால் அந்த இடமே கலைபரமானது. தனது 39வது பிறந்த நாளை கொண்டாடும் சமந்தாவிற்கு ரசிகர்கள், திரை உலகினர் என பலரும் தங்களது வாழ்த்துக்களை சமூக வலைதளத்தில் தெரிவித்து வருகின்றனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே வீட்டின் கழிவுநீர் தொட்டியில் தவறி விழுந்து 3 வயது குழந்தை உயிரிழப்பு. வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக கழிவுநீர் தொட்டியில் தவறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தது. தூத்துக்குடி அருகே பேருந்துக்காக காத்திருந்த பெண்ணை ஏமாற்றி வேனில் கடத்தி சென்று கத்தியை காட்டி மிரட்டி பணம் பறித்த மர்ம நபர்களின் செயல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பட்டினமருதூர் பகுதியைச் சேர்ந்த தம்பதி ஏரல் பகுதியில் உள்ள கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக வந்துள்ளனர். தரிசனத்தை முடித்துவிட்டு திரும்பி செல்லும் போது கணவன் மனைவிக்கிடையே வாய் தகராறு ஏற்பட்டதால் மனைவியை தனியாக விட்டுவிட்டு கணவர் சென்றுவிட்டதாக கூறப்படுகிறது. தனது 2 குழந்தைகளுடன் பேருந்துக்காக காத்திருந்த பெண்ணை உதவி செய்வது போல வேனில் ஏற்றிய நபர் தனது நண்பரையும் சேர்த்துக் கொண்டு வாகைக்குளம் காட்டுப்பகுதிக்கு கடத்தி சென்றதாக தெரிகிறது. அங்கு கத்தியை காட்டி மிரட்டி அவரது ஆடைகளை களைய சொல்லி துன்புறுத்தியதுடன் குழந்தைகளை கொன்று விடுவேன் என மிரட்டல் விடுத்து கூகுள் பே மூலம் 10,000 ரூபாயை பறித்ததாகவும் அந்த பெண் புகார் அளித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பெண் தனது கணவர் மற்றும் குழந்தைகளுடன் தூத்துக்குடி எஸ்பி அலுவலகத்தில் கண்ணீருடன் புகார் அளித்தார். என் கழுத்துல கத்திய பிள்ளை கழுத்துல பாட்டில் வச்சு குத்தா நீ ஜிபே பண்ணிவிடலன்னா உன்னை மானத்தடுப்படுத்தி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினோன்னே ஜிபேயில் பைசா போட்டு விட்டேன் சார். 5,000 10,000 போட்டு விட்டேன் சார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் வீசிய மிக அரிதான பனிப்புயலால் 140 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு அதிக பனிப்பொழிவு பதிவாகியுள்ளது. இந்த கடும் பனிப்பொழிவு மற்றும் பலத்த காற்றினால் சுமார் 50க்கும் மேற்பட்ட மரங்கள் வேரோடு சாய்ந்ததோடு மின் இணைப்புகளும் துண்டிக்கப்பட்டன. 1880ஆம் ஆண்டிற்கு பிறகு ஒரே நாளில் அதிகப்படியான பனிப்பொழிவு பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். பனிப்புயல் காரணமாக விமான மற்றும் ரயில் சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. அவசர நிலையை அறிவித்துள்ள மாஸ்கோ மேயர் மக்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்துமாறும் தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டால் ஹோட்டல் தொழில் கடும் சோதனையை சந்தித்து வரும் நிலையில் அதற்கு மாற்றாக நவீன தொழில்நுட்பங்களை கொண்ட உணவு எக்ஸ்போ 2026 கண்காட்சி சென்னையில் நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு ஹோட்டல்கள் சங்கம் சார்பில் வரும் அக்டோபர் 1 முதல் 3ஆம் தேதி வரை சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் இக்கண்காட்சி பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சங்க தலைவர் வெங்கட சுப்பு மற்றும் கௌரவ தலைவர் சீனிவாசன், எரிவாயு விலையேற்றம் மற்றும் தட்டுப்பாட்டை சமாளிக்க சூரிய சக்தி அடுப்புகள், மின்சார அடுப்புகள் மற்றும் கழிவு எண்ணெய் மூலம் இயங்கும் நவீன கருவிகள் இந்த கண்காட்சியில் இடம்பெறும் என தெரிவித்தனர்.